நீட்டை எதிர்த்து சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டுள்ள தனி தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒத்துழைப்பு தெரிவித்துள்ள நிலையில் நீட்டை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுகவை சேர்ந்த நடுவண் இணையமைச்சர் காந்தி செல்வன் என அமைச்சர் ஆதவர்ஜுனா நினைவு கூர்ந்ததால் காரசாரமான கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தேர்தலுக்கு முன்பே ஏன் அரசியல் வருவதற்கு முன்பே தங்கை அனிதாவுடைய மரணத்தில் பங்கேற்றவர். அதிலேயே அவருடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இதோட ஒரு 7-8 அறிக்கையை எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து எல்லா விதத்திலையும் தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய பதிவை செய்திருக்கிறாரு. இந்த நீட் தீர்மானங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்களும் குறை சொல்ல முடியும். அதனால திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசியல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ள போக விரும்பல. தமிழகம் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியை தவிர எல்லோரும் ஒரே நிலைப்பாடுல இருக்கிறோம். இந்த இடத்துல அரசியல் பேசாமல் இந்த தீர்மானத்தை திமுக வழிமொழிந்து ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்ற நினைக்கிறோம். இதற்கு மேல அரசியல் பேசினாங்கன்னா எங்க கிட்டையும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் பேசுவோம். ஒரே ஒரு பதிவு மட்டும், நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு.